அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. கடந்த 1.5 வருட காலமாக மிகப்பெரிய ஒரு தாக்கம், மிகப்பெரிய போராட்டம். ஏற்கனவே ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட 8 மாதம் தான் ரிலாக்ஸாக இருந்தீங்க. மறுபடியும் உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை மூலமாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தங்களும் போராட்டங்களும் உங்களுக்கு தற்போது வரை இருந்து வருகிறது. இந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாதா? தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முயற்சிக்கான செயல்பாடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே கிடையாதா என்று 12 ராசிகளில் மிக அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கும் ஒரே ராசி பார்த்திங்கன்னா நமது விருச்சிக ராசி தான். மனநிலையில் மிகப்பெரிய ஒரு குழப்பமும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் கடந்து சிறப்பான செயல்பாடுகளை நீங்கள் எட்டிப்பிடிக்கும் காலம்தான் இந்த 2024 என்பதை உறுதியாக கூறலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இந்த 2024 நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 சில கிரகங்களின் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உறுதியாக இந்த 2024 சிறப்பான தன்மைகள் உண்டு என்பதை பார்க்கிறோம். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தொடக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் ஆரம்பிக்கின்ற இந்த 2024 உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறேன். விருச்சிக ராசி என்றவுடன் நம் மனதுக்கு வருவது என்னவென்றால், காலபுருஷன் ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 8ஆம் இடம் ராசி. சந்திரன் அங்கே வலு விளந்திருக்கார். ஸோ அப்போ மன சப்போர்ட் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற ராசியில் விருச்சிக ராசி முதல் ராசி. இந்த விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவானின் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதன் பகவானின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் நம்முடைய விருச்சிக ராசி நேயர்களுக்குள்ள நட்சத்திரங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்திருக்கார் என்று பார்த்தோம் பார்த்தீங்களா. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்குரிய முயற்சிக்கான ஸ்தானமாக 2ஆம் இடத்தில் உங்கள் ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஆரம்பத்தில். ஆனால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான காலம், உங்களுடைய மன அழுத்தம், எடுக்கிற முயற்சியில் ஒரு தடுமாற்றம், இந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கான காலம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ராகு மீன ராசிக்குள்ள ஒரு நுழைஞ்சதுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. அதுவும் எப்போ ராகு ரேவதி நட்சத்திரத்துக்கு உள்ள நுழைஞ்சாரோ அதுலேருந்தே விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களும் பாதிப்படைகிறார்கள். அதாவது ஏப்ரல் கிட்டத்தட்ட அக்டோபர் 30ஆம் தேதி ராகு பகவான் விருச்சிக மீன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சனே இங்கே விருச்சிக ராசிக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதில் சனி பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் வேறு மீன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சனே உங்களுக்கு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கிறார். விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த நிலை மாறுவதற்கான சூழ்நிலை எப்போ ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் 2024 நடைபெறுகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான பயிற்சியாக இருக்கும்.
குரு பார்வையின் மூலமாக சனி பகவானினுடைய பார்வையில் உள்ள தாக்கத்தை குறைக்க உறுதியாக முடியும். ஏன்னா குறையும், அது எப்போ குறையும்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைச்ச பிறகு தான் உங்களால் எதையுமே சமாளித்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்று பார்க்கிறோம். சரி, மே மாதத்துக்கு மேலே என்னென்ன நன்மைகள் நடக்க போகிறது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் என்று பார்த்தால், குரு பார்வையின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு உண்டாகும். அதே போல் கருத்து வேறுபாடு மூலமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் நண்பர்கள்னாலும் சரி அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையினாலும் சரி கருத்து வேறுபாடு மூலமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த தாக்கத்திலிருந்து பிரிந்தவர்கள் சேருவதற்கான ஒரு அமைப்பு உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு பிரிவு ஏற்படக்கூடிய கடைசி சூழ்நிலை கூட ஒற்றுமை ஆவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது விருச்சிக ராசிக்கு இப்போ பொருந்தும். அப்போது உங்களுடைய பிரிவை மாற்றி அமைத்து ஒற்றுமையான ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு மே மாதத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே செயல்படுகிறது. குருவின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க யாராச்சும் காதல் பண்ணியிருந்தீங்க, காதலில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அல்லது காதலில் ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னா மே மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மே மாதத்துக்கு மேலே அந்த காதல் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு, இந்த காதல் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறாமே உங்களுடைய எதிர்பார்த்தவர்கள் சண்டை போடுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டே எடுத்து வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக தான் இருந்தீங்க, கரெக்டாக தான் இருந்தீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அங்கே மனசாட்சி செயல்படாது. ஸோ அப்போ இந்த நிலை நீங்கள் செய்கிறது கரெக்டு தான், நீங்கள் தான் சரியான முறையில் இருக்கீங்கன்னு உங்களை புரிய வைக்கிறதுக்கான காலம்தான் மே மாதத்துக்கு ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு செயல்படுகிறது. இப்போ காதலில் பிரிவு ஏற்பட்டாலும் அந்த பிரிவு ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலை உண்டு. ஆனால் விருச்சிக ராசிக்கு காதலில் வெற்றி பெற அமைப்பு இருக்கா, காதலில் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்களா என்று பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நன்றாக இருக்குது, காதலுக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதே போல் உங்களுடைய 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, பாவகிரகங்களால் பாதிப்பு அடையவில்லை என்று இருந்தால் உறுதியாக காதல் செய்து திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் வலு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வருடத்தில் காதலில் வெற்றி உண்டு. அடுத்த வருடம் அது திருமணத்தில் முடியுமா முடியாதான்னு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா கண்டிப்பாக சொல்லலாம். திருமண தடைகளை நீக்கி திருமணம் உறுதியாக நடத்தி கொடுக்கும் காலமாக விருச்சிக ராசிக்கு 2024 மே மாதத்துக்கு மேல் இருக்க போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தாயாருக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நிலை மாறி அவங்க ஒரு சிறப்பான ஒரு தன்மையை, வெற்றிகரமான ஒரு தன்மையை அடையக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கலாம். சரி சாமி, எனக்கு கல்யாணம் முடியும்னு சொல்கிறீங்க, எங்கள் அண்ணனுக்கே என்ன கல்யாணம் முடியாமல் இருக்குது, அவருக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சாதான் நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அல்லது சகோதரிக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. அந்த சுப நிகழ்ச்சி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கா அல்லது உங்களுக்காகிறத உங்களுடைய சுய ஜாதகமும் மற்றும் உங்களுடைய கிரக அமைப்புகளும் உறுதியாக நிர்ணயம் பண்ணும். சில நேரங்களில் 2 பேருக்குமே திருமணம் இந்த வருஷத்துக்குள்ள முடிவதற்கான 2024 முடிவதற்கான சூழ்நிலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தொழிலில் ஒரு லாபங்கள் பெறுவதற்கான அமைப்பு 2024 மே மாதத்துக்கு மேலே தொழிலில் நல்ல ஒரு லாபம், ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை மன திருப்தியாக செஞ்சேன் அப்படிங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு 2024 ஏற்படும். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச விஷயத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கடினமாக போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணனே புரியலை, இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரமாட்டேனா அப்படிங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நிலை மாறி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அமைவதற்கான காலம்தான் இந்த 2024 எடுத்துக்கணும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு. பங்காளி சண்டை,
என்னுடைய உடம்பிறந்தவர் சொத்து தர மாட்டேங்காரு, இல்லை எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பா வீட்டு சொத்து வழி பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த பங்காளி சண்டைக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா 2024 மே மாதத்துக்கு மேலே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். அதேபோல் விருச்சிக ராசி நேயர்களில் யார் யாரெல்லாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்களோ, விவசாயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ, அவர்களுக்கு விவசாயத்தின் நல்ல விதமான ஒரு அதிவேகமான வளர்ச்சி உண்டு. முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செய்கின்றாலும் உங்களுக்கு 2024 உறுதியாக கொடுக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் அண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் லாபம் இருக்கும். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு முதலீடு செஞ்சாலும் அதில் ஒரு லாபத்தை பெருசாக பெறுவதற்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. பெண்கள் மற்றும் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி அல்லது பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய மனைவிக்கு அல்லது உங்களுடைய சகோதரிக்கு நீங்கள் நகை வாங்கி கொடுப்பதற்கான அமைப்பு, அவர்கள் ஒரு நகை மீது ஒரு ஆர்வம் கொள்வதற்கான அமைப்பு உறுதியாக இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கு. சரி, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சாமி? இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொன்னோங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு மேலே இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, உங்களுடைய முயற்சி எடுப்பதே பயந்துருந்தீங்க பார்த்தீங்களா, முயற்சியை நீங்கள் எடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கான காலம்தான் இந்த காலம். அதனால் முயற்சி எடுப்பதை விடாமுயற்சியாக கொண்ட உங்களுக்கு ஒரு பொன்னான முயற்சிக்கு வெற்றி கொடுக்கும் காலமாக இந்த 2024 மே மாதத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே அது ஸ்பீட் நல்லாயிருக்கும். ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு, கலைத்துறையிலும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, கலைத்துறையில் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கும் நபர்களுக்கு ஒரு பேரும் புகழும் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை கிரகநிலைகள் கொடுக்கின்றன. அதேபோல் கவனமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் உறுதியாக ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக விடணும். அதுவும் மே மாதத்துக்கு முன்னாடி விருச்சிகராசியில் இருக்கும் அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். மாணவர்கள் தங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக நிதானமாக செஞ்சீங்கன்னா உறுதியாக நல்ல மார்க் எடுப்பீங்க. அவசரப்பட்டு ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். நிதானமாக கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீங்க. பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள், உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் உறுதியாக வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய வெற்றிக்கான முயற்சியை நீங்கள் முயற்சியின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அங்கே போகர் சித்திரை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் கூட போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். பழனிமலை முருகன் கோயிலுக்கு இந்த வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வருவது, மலையேறி போனால் உங்களுடைய பிரச்சனையில் பலவிதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், விவரங்களை அனுப்பி வைங்க. அந்த தேதியின் விவரங்களின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்களை முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் உறுதியாக கூறப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கால் பண்ணிங்கன்னா எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான என்ன டைம்ங்கிறத நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குற டயத்தை போட்டு விட்றேன். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்குரிய பலன்கள் உறுதியாக துல்லியமாக கணக்கிடப்படும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல விதமான வெற்றி கிடைக்க வேண்டும் என்று இந்த 2024 ஒரு மகிழ்ச்சியான வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இல்லாமல் சிவபெருமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் வெற்றி காண வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும்
இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நமது விருச்சகராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.